புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். a very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் அந்தந்த சிறப்பு துறை சார்ந்த பதில்கள், அதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உங்களோட கேள்விகளுக்கு பதில்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவம் குறித்து நமக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், இந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா கிட்ஸ் கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம், ரொம்ப ஃபஸியாக இருக்காங்க, இல்லை வந்து பிஹேவியரில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைமில் என்ன பண்ண முடியும், மேபி ஒரு கம்ப்யூட்டர் காட்டி ஊட்டி விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாமே, இந்த மாதிரி வாழ்க்கை தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இதனால் பார்க்கக்கூடிய பிஹேவியரல் சேஞ்சஸ் இல்லை ப்ராப்ளம்ஸ்னு என்னென்ன இருக்குங்க டாக்டர்? அதை பற்றின ஒரு விளக்கம். ஸோ இப்போ வந்து நீங்களே சொன்னீங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷேர் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் யூஸ்வலாக அந்த பிஹேவியர் அப்படின்றது வந்து அவங்கவுங்க கேரக்டர்கிட்டேருந்து அப்படியே வர்றது. ஸோ வென் இட் ஸ்டார்ட்ஸ் அஸ் அ ஹேபிட், சின்ன சின்ன விஷயமாக ஸ்டார்ட் ஆகும்போது இட் வில் பில்ட் அ கேரக்டர் இன்சைட். ஸோ அந்த கேரக்டர் தான் வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் த பிஹேவியர். ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்து கைட் பண்ணுறதுக்கு ஒரு தடையும் வந்து இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு வந்து கூட ஆள் இருக்கணும். அது இல்லாதப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து டிவைட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் அவன் வந்து அடம் பிடிப்பான், அது ஓகே, தட்ஸ் ஓகே, அக்செப்டட். அண்ட் அவனுடைய பொருள்னு சொல்லிட்டு ரொம்ப பொசசிவாக இருப்பான், அது கொடுக்க மாட்டான், அதெல்லாம் ஓகே, அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா நம்ம வந்து கொஞ்சம் அலவன்ஸ் கொடுத்து எடுத்துப்போம். பட் அதே வச்சுட்டு அவன் வளரும்போது ஒரு 5 years அந்த மாதிரி வந்துட்டான் அப்படின்னு அதே கேரக்டரில் அவன் ஒரு 5 years வரும்போது அது வந்து மாற்ற முடியாது. ஸோ அந்த 5 விளையாது வந்து 50 விளையாது. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து எப்போலேருந்து நமக்கு தெரியும் அப்படின்னா, ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.5 வயசுலேருந்து வந்து வி கேன் நோ. ஓகே, 1.5 வயசுலேருந்து அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக ஸ்டார்ட் ஆயிரும். 1.5 வயசில் வந்து தே வில் நோ, இது வந்து என்னது, இது கொடுக்க மாட்டேன், இது எனக்கு வேணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெளிவாக தெரியும். ஈவன் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஃபுட்டோ, அதை நம்ம எடுக்க போகும்போது தலையாட்டும். ஆப்வியஸாக அது அவங்களுக்கு தேவை, கொடுக்க மாட்டேன்னு உனக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஓகே, நமக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்றுன்னு தெரியும். அது மாதிரி நம்ம வச்சுருக்கிறதையும் இந்த பாப்பாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கும் தெரியும். ஓகே, ஸோ அந்த ஷேரிங் வந்து அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கிட்டேருந்து எதாவது எடுக்கும்போது அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே ஒரு தடவை விட்டுடலாம், போனால் போது குழந்தைன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வந்து அதை கற்றுக் கொடுக்க இது பண்ணணும். நம்ம வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்க இது பண்ணணும். நீ ஷேர் பண்ணால் உனக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கற்றுக் கொடுக்கணும். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயம். அடுத்தது அதுக்கப்புறம் அடம் பிடிக்கிறதே வந்து எப்படி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அது வந்து ஸ்கூல்லேருந்து வெளியிலேருந்து எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா இந்த இடத்துல உட்காரணும்னா இந்த இடத்துல தான் உட்காருவேன், அது மற்றவங்க பிளேஸாக இருந்தாலும் அது விட மாட்டாங்க. வெளியில் போனாங்கன்னா இந்த ஒரு டாய் வேணும் அப்படின்னா அந்த டாய் தான் வேணும். அதே மாதிரி வெளியில் ஒரு பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னா அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அவன் கையில் இருக்க அந்த டாய் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஒரு 5 வயசு 6 வயசு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அது. ஓகே, ஸோ அதான் அந்த ஒரு குழந்தைகளாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ முதல் தப்பு, அது தப்புன்னு சொல்கிறது தாண்டி ஒரு திருத்தம் அவங்களுக்கு அங்கே தேவைப்படுது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறது வந்து நம்ம கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு நீ பக்கத்து வீட்டுக்கு விளையாட போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம பழகும் போது இந்த பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் குறையும் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் சுபாஷ் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், கரூர்லேருந்து சோலை பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, குழந்தைக்கு என்ன வயசாகுது, என்ன கேள்வி? 9 வயசாகுது மேடம். வெயிட் வந்து 18,500 தான் இருக்கான். கேட்கலாம், டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். வேற எதுவும் பிரச்சனை இருக்காமா? இல்லைங்க சார், நல்லா விளையாடுறான், நல்லா பேசுறான், நல்லா சாப்பிட்றான் சார். மோஷன் வந்து நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, அந்த மாதிரி ஃபாலோ பண்றதுனால மோஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகேம்மா. இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் எப்படிமா இருப்பாங்க? உடல் பருமனாக இருப்பாங்க இல்லை ஒல்லியாக இருப்பாங்க? ரொம்ப பாடியாக இருக்க மாட்டோம் சார், மீடியமாக இருக்கும். ஓகே, வேறு எதுவும் குழந்தைகள் இருக்காங்களாம்மா? இல்லை சார், ஒரு பையன் மட்டும்தான். ஓகே, மற்றபடி அவன் சாப்பிட்றதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் மட்டும் கம்மியாக இருக்குது. லாஸ்ட் ஒரு சாப்பிட்றலாம் சாப்பிட்றான், ஆனால் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு வருஷம் 2 வருஷத்துல எவ்வளோ வெயிட் ஏறிப்பாமா, எதுவும் ஐடியா இருக்கா? போன 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 18,500 இருந்தாங்க சார். இப்போ வந்து 18,900. ஓகே, ஆப்வியஸ்லி 2 மாசத்துல ஒரு 400 கிராம் ஏறி இருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வருஷம் டைமில் பாருங்கம்மா. ஒரு வருஷம் டைமில் வந்து ஒரு 1.5 கிலோ 2 கிலோ ஏறுறாங்க அப்படின்னா வந்து அந்த வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, இந்த 9 வயசு பையன் அப்படி 9 வயசு 10 வயசுல தான் வந்து பசங்களுக்கு வந்து இந்த க்ரோத் ஸ்பர்ட் ஆரம்பிக்கும். க்ரோத் ஸ்பர்ட்ன்றது வந்து கடகடன் வளர்ச்சி வர ஆரம்பிக்கும். அந்த போன் வெயிட்லாம் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போலேருந்து வந்து வெயிட் கெயின் இன்னும் நல்லாவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறதோட.
ஒரு 9 வயசுலேருந்து 15 வயசுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி 15 வயசுலேருந்து 18 வயசில் இன்னும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்றேன்னா விட்டுருங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் சாப்பிட வைங்க. எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி காய்கறிகள் யூஸ் பண்ணுறது, பழம் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பழம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். சாப்பிட்றது நல்லா இருந்தானா ஒன்றும் வரி பண்ண வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஓகே, நீங்கள் டாக்டர் ஆல்ரெடி அட்வைஸ் பண்ண மாதிரி நிறைய பழங்கள் காய்கறிலாம் கொடுத்து டாய்லெட் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இந்த கான்ஸ்டிபேஷனுங்கிற ப்ராப்ளம் சரி பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் ஏறினாங்கன்னா கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, தேவி பேசுறேங்க, உடுமலைப்பேட்டையிலேருந்து. சொல்லுங்கம்மா, என்ன கேள்விமா? குழந்தைக்கு என்ன வயசாகுது? 6 months ஆச்சுங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. காலையில நாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பையனுக்கு ஃபீவர் வந்துருச்சு. சரிம்மா. சரி, டாக்டர் கூட்டிட்டு போனா அவங்க பார்த்துட்டு உச்சி வீங்கினமா இருக்கு. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்கேன் பண்ணி பார்த்தலாம், இதுக்கு ஃபீவர்ல வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஓகேம்மா. இல்ல உச்சியில எதுவும் நீர்லாம் போர்க்கல, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. சொல்லிட்டு அந்த ஸ்கேன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் தலை பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிம்மா. எங்க டாக்டர் கிட்ட நாங்க ஃபர்ஸ்ட் கேட்டோம், ஏற்கனவே நீங்க சொல்லல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க உங்க எல்லா ஃபேமிலியும் தலை கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இதை நான் சந்தேகப்படல. சரி. இப்ப நீங்க எம்ஆர்ஐ எடுத்து பாருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ 4 ஹெட்டோட இது பாத்தீங்கன்னா 4.5 என்னமோ இருக்கு. 4.5 இல்ல 45 4.5 தான். ஓகே, சரிம்மா. டாக்டரோட அட்வைஸ் எடுத்துக்கலாம் தொடர்ந்து. இல்ல 33 இருக்கு சார், 43 இருக்கு. 43 இருக்கு. ஓகே, 6 மாசம் இல்லையா? 6 மாசம் இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. பிறந்தப்போ எதுவும் எழுதியிருக்காங்களாமா? அளவு எழுதியிருக்காங்களாமா? என்ன சார்? பிறந்தப்போ எவ்வளோ இருக்குன்னு தலை சுத்தளவு எழுதியிருக்காங்களா? அது பிறந்தப்ப எவ்வளவு இருக்குன்னு எழுதல. சரி, ஓகே. அதர்வைஸ் குழந்தை நல்லா இருக்காங்க, ஃபீடிங் நல்லா இருக்கு, மற்றபடி ஃபிட்ஸ் எல்லாம் எதுவும் வந்ததில்லை இது வரைக்கும் இல்லைம்மா? எதுவும் வந்ததில்ல, நல்லா ஃபீட் பண்றான், நல்லா ஆக்டிவா இருக்கான். கழுத்து நின்றுடுச்சு 3 மாசத்துல 4 மாசத்துல? என்ன? தலை நின்றுடுச்சு இல்லை 3 மாசம் 4 மாசத்துல? தலை நின்றுச்சு, தலை இன்னும் நல்லா நின்றுச்சு, இன்னும் இப்ப தலை ஆடுது அவ்வளவுதான். இப்போ புரண்டு படுத்துட்டாங்களாமா 6 மாசம்னா? என்ன சார்? புரண்டு படுத்துட்டாங்களா? அதெல்லாம் புரண்டு படுத்துறான், அப்படியே தவற ஆரம்பிக்கிறான். சரி. யூஸ்வலாமா தலை சுத்தளவு பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு தலை பெருசாக இருந்தால் குழந்தைக்கு தலை பெருசாக இருக்கலாம், ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பிறந்தப்போ ஒரு வேல்யூ இருக்கும், 33லேருந்து 36 அந்த மாதிரி. நம்ம ஒரு 35 இருந்து குழந்தைக்கு அப்படின்னா இப்போ 43 இருக்குன்னா இந்த 6 மாதத்தில் இந்த 8 சென்டிமீட்டர் வளர்ச்சின்றது வந்து நார்மலா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த பிறந்தப்போ இருக்கிற வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம். சரி, அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த 1.5 மாதம் வேக்சின் போட்டிருப்பாங்க, அப்போ வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைம் பீரியடில் இந்த வளர்ச்சி, தலையோட வளர்ச்சி வந்து நார்மலா அப்படின்னு பார்க்கணும். ஒரு 1.5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துருக்கு, இது வந்து நார்மலான்னு பார்க்கணும். திடீர்னு வளர ஆரம்பிக்குது, ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக அந்த டாக்டர்கிட்ட தான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவர் வந்து வேறு எதுவும் சஸ்பெக்ட் பண்ணுறாரு, உள்ளே எதுவும் தண்ணி சேர்ந்துருக்குன்னு யோசிக்கிறாங்க, இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிக்கிறாங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கிறதா தப்பு இல்லை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் சுபாஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டாக்டர் ஆன் காலில் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுபாஷ் இருக்காங்க சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து. 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, பேர் என்னங்க? பள்ளியிலேருந்து பெரியநாயகம். சொல்லுங்க பெரியநாயகி, தொடர்ந்து பேசலாம். குழந்தைக்கு என்ன வயசாகுது, என்ன கேள்வி? பையனுக்கு 10 மாசம் ஆகுதுங்க டாக்டர். ஓகே, பேசலாம். டாக்டர் சுபாஷ். ஓகேம்மா. இன்னும் வந்து கூப்பிட்டா திரும்பி பாக்குறாங்க சார், மற்றபடி வேற எதுவுமே வந்து நம்ம சொன்னாவா அதை எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி. சாப்பாடு ஓரளவுக்கு கொடுக்குறப்ப சாப்பிட்டுக்கிறாங்க, இன்னும் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிம்மா. 10 மாதம் தானம்மா? 10 மாசம். சரி, உங்களை பார்த்தா சிரிக்கிறான், சந்தோஷமா வரான், நீங்கள் விட்டு போனால் அழுகிறான், அதெல்லாம் வந்து பாக்குறாங்க. சரி, வேற என்ன எதிர்பார்க்குறீங்கம்மா? அதாவது பேச்சு வந்து எந்த வயசுல வரும்? பொதுவா 10 monthsனா அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் சார்? பிரெயின் டெவலப்மென்ட். அதாவது ஒரு டாட்டா காமிக்கிறதுலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? டாட்டா சொல்கிறதுக்கு பை சொல்கிறது அதெல்லாம் சொல்லி கொடுத்தா இன்னும் பழக மாட்டேங்கிறாங்க சார், ட்ரை பண்றோம். ஓகே. ஸோ யூஸ்வலாக 9 மாதம் 10 மாதத்தில் வந்து வாய் வளர ஆரம்பிப்பாங்கம்மா. அம்மா, அம்மா, பாபா, அது மாதிரி பை சிலபிள்ஸ்ன்னு சொல்லுவோம்.
அதெல்லாம் 9 மாதம் 10 மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும். தாத்தா பாபா அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வர்ற விஷயம். இந்த 9 மாதம் 10 மாதன்றது ரொம்ப முக்கியமாக 9 months 10 monthsலேருந்து ஆரம்பித்து 1.5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து பேசணுன்ற ஆசை நிறைய இருக்கும். அது தப்பாக பேசினாலும் அவங்க சந்தோஷமாக வளர ஆரம்பிப்பாங்க. பட் 1.5 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆயிடுவாங்க, நம்ம பேசுறது ரைட்டாக தப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் 2 வயசுக்கு அப்புறம். ஸோ இந்த 9 மாதம் 10 மாதத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய பேசணும். நீங்கள் நிறைய பேசணும். ஒரு 50 தடவை 100 தடவை பேசினா தான் அது வந்து அவங்ககிட்டருந்து ஒரு தடவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி கூப்பிட்டா பேர் சொன்னால் திரும்புகிறான் அப்படின்றலாம் நார்மல். அது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா ஓகே. பேச்சு வந்து 9 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் 1-2 வார்த்தைகள் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 வயசு இல்லை 1.25 வயசு வரைக்கும் நம்ம 1 வார்த்தை 2 வார்த்தை வந்து வந்தால் வெயிட் பண்ணலாம். 15 மாதத்துக்கு அப்புறமும் பேச்சு வரல அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு வந்து நம்ம போய் டாக்டரை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். எனிவே இப்போ 9 மாதம் ஊசி போடும்போது டாக்டரை பார்ப்பீங்க, டெவலப்மெண்ட்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. பேச்சு கண்டிப்பாக வந்து 1 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதை பற்றி வரி பண்ணாதீங்க, நிறைய பேசுங்க. முக்கியமான விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லைக் மானிட்டர்ஸ், டிவி வச்சு இது பண்ணுறது, ரைம் சொல்லி கொடுக்குறது, மொபைல் காமிச்சு பேச்சு சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் வந்து மக்களோட உட்காந்து பேச வைங்க அவனை. ஓகே, இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கால் பண்ணி எந்த அளவுக்கு புலம்புனீங்களோ அதை ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக அவங்க குழந்தைகிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. பட் எல்லாருக்கும் ஒரு சின்ன தகவலும் கொடுத்துருந்தாங்க டாக்டர். 15 மாதம் வரைக்கும் அந்த பேச்சு எதுவுமே இல்லை, 1 வார்த்தை 2 வார்த்தை கூட அவங்க பேசலை அப்படின்னா அப்போ வந்து நம்ம இதை பற்றின கவலை கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ, குட் மார்னிங். பிரியாங்க மேடம். ஹாய் பிரியா, குழந்தைக்கு என்ன வயசு, என்ன கேள்வி? மேடம் 3 years ஆச்சுங்க. ஆக்சுவலா நான் 8 months இருக்கும்போதே ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேடம். பேசலாங்க, டாக்டர் சுபாஷ் இருக்காங்க. ஓகேம்மா. சார் நான் குட் மார்னிங் சார். இப்போ நான் வந்து 8 months இருக்கும்போதே பையனை வந்து மாமியார் அவங்களோட கேர் ஆஃப்ல விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ 3 years ஆகுது, ப்ரீகேஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஆக்சுவலா நம்ம என்ன வந்து சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அவன் ரியாக்ட் பண்றான். அது நான் எப்படி என்னோட கண்ட்ரோல கொண்டு வருது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஒண்ணு பண்ணாத, அந்த சைடு போக கூடாது அப்படி சொன்னாலும் நம்ம சொல்றது கேட்கறது இல்ல. அவனை எப்படி நான் என்னோட இதுல கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், கஷ்டமா இருக்கு. அதுதான் நான் உங்களோட அட்வைஸ் என்னன்னு. இப்பயே ஒர்க் பண்றீங்க இல்லம்மா? எஸ் சார். நீங்க வீட்ல இருக்க அந்த 4 மணி நேரம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், அப்படிதானே? ஆக்சுவலா இல்ல சார், அதாவது இனியும் வெளிய நம்ம கூட்டிட்டு போறோம். புரியுதுமா? அதாவது ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க, அவனை வந்து நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து எப்பயுமே வந்து ஒரு கியூரியஸ் பிஹேவியர் இருக்கும். பண்ணாத அப்படின்னா அதுதான் பண்ண பார்க்கப்பாங்க. ஸோ ஒரு தடவை வந்து நீங்கள் விடுங்க, அவன் என்ன பண்ணுறானோ பண்ணிட்டோம். ஒரு சின்ன விஷயம், அதாவது அங்கே போய் தண்ணியில் போய் கீழே விழுவான், இல்லை வந்து வலிக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அவன் வந்து அப்படியும் கேட்கல போய் பண்ணுறான் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு அடிபடுறதா ஓகே, அக்செப்டட். அடிப்பட்ட உடனே கீழே விழுந்து அழுவான், நீங்கள் அப்போ போயிட்டு சொல்லுங்கள். 3 yearsனால் நல்லா புரியும். ஸோ நான் சொன்னேன் இல்லை அப்போவே, அம்மா சொல்கிறத கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நடக்காது, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுங்க. ஒரு தடவையும் அந்த மாதிரி அலோவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில சமயம் வந்து நீ அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது கொடுக்குறேன், இல்லை இங்கே வா இது தரேன், அந்த மாதிரி ஏதாவது டிவைட் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் வந்து நாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நீங்கள் 8 monthsலேருந்து 3 years வரைக்கும் குழந்தைய வந்து வேற ஒருத்தவங்க கண்ட்ரோலில் விட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு இன்செக்யூரிட்டி கூட இருக்கலாம். அது மாதிரி நிறைய டைம் வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டோம், அவங்க சொல்கிறத கேட்குறான் அப்படின்றதுனால இருக்கலாம். மேக்ஸிமம் டைம் வந்து மற்றவங்க கூட இருக்கிறதுனால அவங்க எப்படி பழக்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுமா. வீட்டில் வந்து அவன் பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லை டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவங்கக்கிட்ட வந்து நிற்கணும், கொஞ்சணும், பேசணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து இந்த வயசில் வந்து நியாயம் இல்லை. ஏன்னா 3 வயசில் அவன் அம்மான்னு சுற்றிட்டு இருப்பான். 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் அம்மா பெருசாக கூட இல்லை அப்படின்னா அவனுக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் பெருசாக இருக்காது. 3 வயசு ஆனோடனே ஓகே அம்மா வந்துட்டாங்க, ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து அப்பா வந்துட்டாங்க அப்படின்றதோட மொபைல் வந்துருச்சு அப்படின்றது தான் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ 3 வயசு ஆயிடுச்சுனாலே அப்பா வந்துட்டாங்க டேரெக்டாக போய் பாக்கெட்டில் கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக ஆகிட்டாங்க குழந்தைங்க. ஸோ அதை வந்து பீப்புள் சென்ட்ரிக்காக, அதாவது மக்கள் கூட இருக்க மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் வீட்டில் இருக்க டைமில் எல்லா விஷயங்களையும் ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய பேசுங்க. நிறைய வீட்டு விஷயங்கள் நிறையா எல்லோரும் பேசும்போது அவனுக்கு கூட உட்கார வச்சுருங்க. அவன் கூட நிறைய விளையாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு டைம் சொல்லுங்க வீட்டில் இருக்கும்போது. ஒரு மாதம் அவன் கூட விளையாடுறது, அவன் பண்ணுறது நீங்கள் செய்கிறது, அவன் எங்கேயாவது போகணுன்னு சொல்கிறான், நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, அவன் போகணுன்னு சொல்கிறதுக்கு நீங்களும் கூட நடந்து போங்க. கூட போயிட்டு என்ன இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அவனை ஒரு விஷயமும் என்கரேஜ் பண்ணும்போது அவனுக்கும் புரிஞ்சிடும், ஓகே அவனை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு.
நீங்கள் எல்லாத்துக்கும் நோ சொல்கிறீங்க தெரிஞ்சால் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும், நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்து வந்தோன்னே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் நீங்களும் எல்லா கேட்ஜெட்ஸும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தை கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதோ குழந்தைங்க வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் சுபாஷ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்தில் பேசணும். அதுக்கு காரணம் வேலைக்கு போகிறோம் இல்லை வந்து தனியாக இருக்கும் அண்ட் குழந்தைங்க கேட்ஜெட்ஸோட ரொம்ப பழகிட்டாங்க, வீட்டில் நிறைய பேர் இல்லை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ தொடர்ந்து குழந்தைங்களோட ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும், அதாவது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக் டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் காலில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். 0444969444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட கேள்விகள் அத்தனையுமே கேட்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சென்னையிலேருந்து மது பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்க குழந்தைக்கு என்ன வயசு, என்ன கேள்வி? 3.5 வயசு ஆகுது அவளுக்கு. தொடர்ந்து பேசலாம். 2 இயர்ஸ் தான் நாங்கள் வெயிட் செக் பண்ணுறோம். 10 kgலேருந்து வெயிட் ஏறவே மாட்டேங்குது. கேட்கலாம், டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். ஓகேம்மா. ஸோ இப்போ 3.5 வயசுலேயும் 10 கிலோ தான் இருக்காங்களா? ஆமாங்க சார். கிட்டத்தட்ட 1 வருஷமா நாங்களும் பார்க்குறோம். ஏதாவது காய்ச்சல் இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு 1/2 kg கம்மியாகிறா, திருப்பி 10 kg அதே 10 kgல தான் இருக்கா. ஓகே. ஸோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை சுத்தமாக சாப்பிட மாட்டா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காமா? அந்த மாதிரி எதுவும் இல்லை டாக்டர். ஆக்டிவாக இருக்கா? ஆக்டிவாக இருக்கா. இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா. ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல அவளுக்கு. ஓகே. ஹைட்டாக இருக்காளாமா 2 வயசில், 2 வருஷத்தில்? நல்ல ஹைட் இருக்கா. இந்த ஹைட் இருக்கா. ஓகே. ஸோ யூஸ்வலாக என்ன ஆகுனாமா, இந்த 1.5 வயசு 2 வயசுலேருந்து வெயிட் கெயின் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிரும். 1 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈவன் 1 வயசில் வந்து இந்த பாப்பா வந்து 9 கிலோ வந்துருக்கலாம் இல்லையா? ஆமாம், அந்த 9 கிலோ அதான் 1 வயசுக்கு அப்புறம் 1 கிலோ ஏறி இருக்கும் 2 வயசுக்குள்ளே. அந்த 2 வயசுலேருந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 10லேருந்து 9.5, 9.5லேருந்து 10 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. மற்றபடி ஆக்டிவாக பசங்க வயசு ஹைட் நல்லா கரெக்டாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை பற்றி வரி ரொம்ப ஒல்லியாக இருக்கா. ஓகே. யூஸ்வலாக அதே வெயிட்டுக்கு ஹைட் ஆகும்போது கண்டிப்பாக ஒல்லியாயிருவாங்கம்மா. அந்த க்ரோத் அப்படின்றது வந்து நம்மளுடைய உடம்போட மாஸ், வெயிட் அண்ட் ஹைட் தான் வந்து க்ரோத்துன்னு சொல்லுவோம். டெவலப்மெண்ட்ன்றது அதுக்கான மெச்சூரிட்டி ஃபங்க்ஷன்ஸில் வந்து டெவலப்மெண்ட் சொல்லுவோம். க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஹைட் வெயிட் ரெண்டுமே முக்கியம். ஸோ ஹைட்டு நல்லா இருக்காங்க, வெயிட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா இந்த 2 years to 5 years வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகாது. ஏன் அப்படின்னா 2 காரணங்கள். ஒன்று வந்து லீனியர் க்ரோத்துன்னு சொல்லுவோம். அந்த ஹைட் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும் வெயிட்டோட. அண்ட் ரெண்டாவது அவங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 100 calories சாப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து 150 calories விளையாடுற மாதிரி இருக்கும். சாப்பிடாமே சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க 2 to 5 years. அந்த மாதிரிலாம் நிறைய கேலரிஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஈக்குவலாக வந்து ஆல்மோஸ்ட் செலவாயிரும். அண்டு வெயிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நமக்கு க்ரோத் வந்து லீனியர் ஹைட்டில் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அதனால் வெயிட் கெயின் ரொம்ப இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 1 வருஷமாக வந்து ஒரே வெயிட்டில் இருக்காங்க அப்படின்றது. சாப்பாடு நல்லா ஹெல்த்தியாக கொடுங்க. டாக்டர் போய் பார்க்கும்போது வேறு எதுவும் அடிஷ்னலாக வேறு எதுவும் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இல்லை ஒரு வைட்டமின் டியோ இல்லை மற்ற விஷயங்களோ எதுவுமே தேவைப்படுமான்னு கேளுங்க. அதெல்லாம் வந்து போன் வெயிட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மற்றபடி இன்ஃபெக்ஷன் நிறையா வரல அப்படின்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டாமா. வெயிட் பண்ணலாம். ஈவன் இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணலாம். 11 வருவாங்க. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கவலைப்பட வேண்டாம். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ மேடம், நான் லாவண்யா பேசுறேன். சொல்லுங்க லாவண்யா, என்ன கேள்வி? மேடம், நான் வந்து ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். இப்போ எங்க பாப்பாக்கு 10 months ஆகுது. ஸோ ஆபீஸ் போயிட்டு வந்து நான் ஃபீட் பண்றேன் பாப்பாக்கு. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லைங்களா? கேட்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, ஒன்றும் ஆகாது. ஆக்சுவலா என்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா எப்படி 12 hours ஆயிடுது நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. அந்த இடப்பட்ட டைம்ல வந்து அம்மா சொல்றாங்க அந்த மாதிரி கொடுக்க கூடாது, பாப்பாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி கொடுக்கலாங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இது வந்து எப்படின்னா இது வந்து பயாலஜிக்கலி வந்து ஃபார்ம்டு. நமக்கு வந்து உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து ஒன்றும் கெட்டு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அன்லஸ் வந்து உங்களுக்கு வந்து பால் கட்டிக்கிட்டு வலி இருக்குது இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பால் வந்து நீங்கள் வந்து வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வலி இல்லை மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 12 hours கழிச்சு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஓகே,
ஸோ நிறைய பேருக்கு இருக்கும் இது வந்து ஒரு மெத் கூட. ஏன்னா இந்த மாதிரி பால் கட்டி உங்களுக்கு வலி இருந்தால் மட்டும் கொடுக்க வேண்டாம், மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். பேர் என்னங்க? நதியா. சொல்லுங்க நதியா, குழந்தைக்கு என்ன வயசு, என்ன கேள்வி? எங்க அக்கா பையன் மேம் 7 வயசு ஆகுது. சரி, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓகே. என்ன சொல்லி கொடுத்தாலுமே வித்தின் 5 மினிட்ஸ்ல ரிப்பீட்டடா திரும்ப கேட்கும் போது மறந்து போயிடுறான். ஓகே, கேட்கலாம். டாக்டரோட ஆலோசனை சரி, நீங்க சொல்லி கொடுத்தா மட்டும்தானா இல்ல ஸ்கூல்லேயுமாமா? வீட்ல சொல்லி கொடுக்கும் போது மட்டும்தான் சார். ஸ்கூல்ல இருந்து வந்து சொல்லும் போது ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா சொல்றான், செய்யறான். அது ஒரு 1/2 hour விட்டு திரும்ப கேட்கும் போது சொல்ல மாட்டேங்கிறான். ஓகே, ஸ்கூல்ல எப்படிமா பெர்ஃபார்ம் பண்றான்? நார்மலா மார்க்ஸ் இல்ல? அவங்க மிஸ் நல்லா படிக்கிறான். என்ன ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இப்படிதான் சார் எடுத்துட்டு இருக்கான். பாவமா, விட்டுருங்க அவனை. ஸோ ரேங்க் 1 வந்து யூஸ்வலாக ஒருத்தவங்களுக்கு தருவாங்க, மேக்ஸிமம் 5 பேருக்கு தருவாங்க ஒரு கிளாஸில், ஓகேவா? ஸோ மேபி அவன் வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு அடங்காமல் இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப வீட்டில் வந்தால் ஒரு ரிலீஸ் மாதிரி, சரி ஸ்கூல்லேருந்து வந்தோம் விளையாடணும் அப்படின்ற டைமில் நீங்கள் கரெக்டாக பிடிச்சி வச்சு ஹோம்ஒர்க் பண்ணு, இது பண்ணு, அது பண்ணுன்னு சொல்லலாம். ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வரல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஸ்கூலில் அப்படின்னா விட்டுருங்கம்மா. ஏன்னா ரொம்ப நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்னா அங்கே பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப கன்சர்ன் ஆகாதீங்க. வீட்டிலேருந்து அதாவது ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்கூல் போக மாட்டான், அந்த மாதிரி மிஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அப்புறம் வந்து 1-2 தடவை அவனுக்கு அந்த பட்டுச்சுன்னு வைங்களேன், ஹோம்ஒர்க் பண்ணுறான் போகிறாங்க, மிஸ் திட்டுறாங்க அப்படின்னும் போது திரும்ப நீங்கள் சொல்கிறது அப்புறம் கேட்க ஆரம்பிப்பான். இல்லாட்டி அவனுக்கு வந்தவொடனே விளையாட விட்டுருங்க, ஒரு 2 hours விளையாட விட்டுருங்க. விளையாட விட்டுருங்களோ இல்லையோ சும்மா விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. வந்தவொடனே ஸ்கூலில் இன்றைக்கி என்ன பண்ணாங்க சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, என்னென்ன கிளாஸில் பண்ணாங்க, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, எடுத்து வச்சு நம்ம வேலையை முடிக்கணும், 6 மணிக்குள்ளே வேலையை முடித்தோன்னா நமக்கு அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு 2 hours ஃப்ரீயாக விட்டுருங்க. அவன் மட்டும் விளையாட்டும் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் டயர்டாகி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத் கொடுத்து உட்கார வச்சு ஒரு 1 hour மட்டும், இந்த 1 hour நம்ம படிப்போம், அதுக்கப்புறம் திரும்ப போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தட் அவன் 1 hour வந்து ஒழுங்காக படிப்பான் அவங்க கூட உட்காந்து. ஸோ அந்த மாதிரி 1 hour முடியலனாலும் அட்லீஸ்ட் 1/2 hourலேருந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் கேட்க மாட்டான் அப்படின்னா ப்ராப்ளம் எங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, அது முக்கியமான விஷயம். ஸ்கூலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அங்கேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரல அப்படின்னா வீட்டில் நீங்கள் டீச்சர் வேலையை பார்க்குறத விட்டுறணும் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் சுபாஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவம் குறித்து நமக்கு டாக்டர் சுபாஷ் இருந்தாங்க, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்கள் கேள்விகளுக்கான பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த அரை மணி நேரம் யூராலஜிஸ்ட் டாக்டர் செந்தில்குமார் இருக்க போகிறாங்க, சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ உங்களோட ஆரோக்கியம் குறித்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி நம்மளோட நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் காலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த அரை மணி நேரம் நாம் வந்து சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் நம்ம கூட இருக்க போகிறாங்க. ஸோ உங்களோட ஆரோக்கியம் குறித்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி நம்மளோட நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். எஸ்ஆர் முகப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து நமக்கு டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், இந்த வீக் பார்த்துக்கிட்டிங்கன்னா மென்ஸ் ஹெல்த் வீக்காக அனுசரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்களோட உடல்நலம் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள், அதை பற்றின ஒரு விளக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிருக்கான உடல் நலத்துக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆண்களுக்குன்னு சில பிரச்சனைகள் வரும். அது யாரை கான்டாக்ட் பண்ணணும், எங்கே போகணும்னு தெரியாமல் ஒவ்வொரு பேஷண்ட்டும் விதவிதமாக அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூராலஜி, அதாவது எங்கே சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட். இதில் வந்து கிட்னி ஸ்டோன்ஸு, கிட்னி கேன்சரு, பிளாடர், இது தவிர்த்து விரைவாதம் இருக்குது, விரை வலி, தொடர்ச்சியாக விரை வலி இருக்கிறது, ஆண் உறுப்பு சின்னதாயிடுச்சா, எரெக்ஷன் ப்ராப்ளம்ஸு, குழந்தையின்மை இருக்கிறது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து சிறுநீர் போகும்போது விந்து வெளியேறு சார், நைட்டு தூக்கத்தில் விந்து வருது சார், திடீர்னு பார்த்தாக்க யாரை பார்த்தாலும் திடீர்னு உணர்ச்சி வந்து விந்து வெளியேறிடுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதனால் என்ன ஆகும்னா மெயினாக வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும். யார்கிட்ட போகிறதும் தெரியாது. முதல்ல இந்த டாக்டர் போகலாமா அவர்கிட்ட போகலாமான்னு தெரியாமல் மைண்டுக்குள்ளேயே வச்சு அப்பா கிட்ட சொல்ல முடியாது, அம்மா கிட்ட சொல்ல முடியாது, யார்ட்டையும் சொல்ல முடியாது இந்த விஷயத்தை. ஸோ மைண்டில் வச்சு டிப்ரெஷன் வந்து அட் லாஸ்ட் தே வில் லேண்ட் அப் இன் சைக்காட்ரி. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து வராங்க, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அதெல்லாம் சொல்லிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மூலிமா. நீங்கள் தாராளமாக யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட் எங்களை கன்சல்ட் பண்ணலாம். அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நிஜமாவே இப்போ வந்து ஒரு பெண்களுக்கு நலன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நிறைய அப்ஸ்டிஷியன், கைனகாலஜிஸ்ட் பார்க்குறோம், மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவம் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். பட் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வெட்கம் கூச்சமெல்லாம் நீங்கள் வந்து தனியாக விட்டுட்டு கண்டிப்பாக யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ரம்யா ஃப்ரம் சென்னை. ஹாய் ரம்யா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க நம்மளோட நிகழ்ச்சியில. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. டாக்டர், என்னோட பேபிக்கு வந்து 7 months ஆகுது. ஓகே.
அவனுக்கு எம்சியூ எடுத்து யூரின் வந்து போறது ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ எம்சியூ எடுக்க சொல்லி பார்த்தா ரெஃப்ளெக்ஸ் கிரேட் 2 வந்திருந்தது டாக்டர். ஓகே. அதுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா செப்ட்ரான் சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க, ஒரு 10 days கண்டினியூ பண்ண சொல்லி. சொல்லுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அப்ப யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தது, அது கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்ட்ரானை மட்டும் 2.5 ml நைட்ல மட்டும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஓகேமா. இப்போ எம்சியூ பண்ணதுல யூரின் பாதையில அடப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? ரிஃப்ளெக்ஸ் ஓகே, அடப்பு போஸ்ட் 2 சொன்னாங்க. இல்ல அடப்புல அதுவும் இல்ல, கிரேட் 2 வந்திருக்கு. ஓகேம்மா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரலாகவே அந்த குழந்தைக்கு உருவாகும் போது அந்த கிட்னியில் அந்த யூரின் டியூப் வந்து பிளாடரில் ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு டனல் வரும். அதனால தான் வந்து பிளாடரில் வர யூரின் ரிட்டர்ன் போகாது கிட்னிக்கு. அது ஒன் வே பார்த்து தான், மேலேருந்து தான் கீழே வரும், கீழேருந்து மேலே போகாது. அந்த டெவலப்மெண்ட்டு சில நேரத்தில் குழந்தைங்களுக்கு வந்து 1 year 2 year 3 year வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த வேற கீழே இறங்குறது லேட் ஆகிற மாதிரி இதுவும் சம்டைம் லேட் ஆகும். அந்த பீரியடில் என்ன பார்த்துப்பாங்கன்னா டாக்டர்ஸ், யூரின் பாதையில் பிளாக் இருக்கக்கூடாது. அதாவது வெளியில் வர இடத்துல பிளாக் இருந்ததுன்னா அந்த ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகிட்டே போகும். அதுக்கு தான் எம்சியூ பண்ணுற செக்கப்பு. ரெண்டாவது வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிடக்கூடாது. யூரின் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிளாடரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் கிட்னி வரைக்கும் போயிட்டு வரும். போச்சுனாக்க கிட்னி ஃபெயிலியர் இன்ஸ்யூ ஆகும். அதனால் அதுக்கு வந்து யூரின் கல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்டெரைல் க்ரோத் தான், ஒன்றும் இல்லை மைல்டு இன்ஃபெக்ஷன் தானே, இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கவரேஜ்லேயே குழந்தை இருக்கணும். இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் வந்து குறைய மாட்டேங்குது, அதிகமாகிட்டே போகுது, இல்லை ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன்ஸ், யூரின் எரிச்சல், ஜுரம் வருது அடிக்கடி, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் தான் டெஃபினட்டாக அதுக்கு சர்ஜிக்கல் கியூர் பண்ணணும். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? பர்வீன் பேசுகிறேன். சொல்லுங்கள் பர்வீன், என்ன கேள்வி உங்களோடது? சித்தப்பையில வந்து ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு சர்ஜரி தான் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஃபைன், நம்ம டாக்டரோட ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து இன்னைக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவம் குறித்து பேசிட்டு இருக்கோம். பித்தப்பை கல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட கேள்வி இருக்குங்க டாக்டர், அதாவது சர்ஜரி பண்ணணுமா, அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கல்லுன்னு வந்தோடனே நிறையா ராங் ரெஃபரன்ஸ் வரதும் உண்டு. கல்லுன்னு சொன்ன உடனே யூராலஜிஸ்ட் வந்துடுவாங்க, வந்து பார்த்தா பித்தப்பை கல்லாக இருக்கும். சரியா? ஸோ பித்தப்பை கல்லுன்னு பார்த்தீங்கன்னா அது ஜென்ரலாக இட்ஸ் டிஃபெக்ட் ஆஃப் தி கால் பிளாடர். அதில் வந்து கால் பிளாடர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கல் உருவாது காரணம் அது சரியாக கான்ட்ராக்ட் ஆகலை. அந்த பித்தம்ங்கிறதுல சேர்ந்துட்டு நீங்கள் ஃபேட்டி டயட் சாப்பிடும்போது அதை எம்டி பண்ணணும். இதுக்கு தான் பித்தப்பை இருக்குது. சம்டைம் அது எம்டி ஆகாமல் அந்த கால் பிளாடர் டிசீஸ்டாக இருக்கும்போது அந்த பித்தம் சேர்ந்து உறைஞ்சி கல் மாதிரி ஆயிரும். அந்த கல் வந்து சிலருக்கு பெயின் கொடுக்கும், வாமிட்டிங் வரும், சிலருக்கு டைஜஷன் ஆகாமல் இருக்கும், சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி பித்தப்பை வீங்கி போயிட்டு சீல் பிடிச்சிரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் லோக்கலாக கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லாப்ரோஸ்கோப்பி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது சிறு துளை மூலமாகவே ரிமூவ் பண்ணிடலாம், மேஜர் சர்ஜரின்ற அவசியம் இல்லை. ஸோ சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அறுவை சிகிச்சை மூலமாக தீர்வு பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். தொடர்ந்து உங்களோட கேள்விகள் எத்தனை, அதாவது பார்த்தீங்கன்னா சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவம் குறித்து பேசிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஆண்களோட உடல் நலத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கான்ஷியஸாக நம்ம பார்த்துட்டு நம்ம டாக்டர் போய் பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப காமனான ப்ராப்ளமாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பிறப்புறுப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆண்கள் பொறுத்த வரைக்கும். பட் இதை போய் நம்ம யாருக்கிட்ட நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விளக்கம் வந்து ஆண்களுக்கு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரை நேரில் பார்த்து நீங்கள் ஆரோக்கியம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் செந்தில்குமார் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு SRM குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? குட் மார்னிங் சார், பேர் என்னங்க சார்? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஹாய் முரளி, கேள்வி என்ன? மேடம் அண்ணன் பையனுக்கு வயசு என்ன ஆகுது சார்? மேடம் அண்ணன் பையனுக்கு மேடம். ஓகே, அண்ணன் பையனுக்கு வயசு என்ன ஆகுது? நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவில தாமதமா தான் வரும். 9 வயசுங்க மேம். ஓகேங்க, நீங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க. என்ன கேள்வி சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சார்? நீங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணாதான் உங்களால டக்குன்னு பேச முடியும். மியூட் பண்ணிட்டேங்க மேடம். தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் பேசுறாங்க. என்ன தொந்தரவு? சொல்லுங்க சார். டாக்டர், எங்க அண்ணன் பையனுக்குங்க டாக்டர். ஏஜ் வந்து 9 வயசு ஆகுதுங்க டாக்டர். சரிங்க. ஆக்சுவலா வந்து அவனுக்கு அந்த யூரின் வரும்போது அவனால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கே தெரியாம அந்த யூரின் வந்து வெளியே வந்துருது. எப்படின்னா தூங்கும் போதும் அப்படிதான், அவன் விளையாண்டுட்டு இருக்கும் போதும் அப்படிதான். ஸோ அதனால அந்த கண்ட்ரோல் இல்லாம அவனுக்கு வந்து அந்த யூரின்ங்கிறது அவனுக்கே தெரியாம வந்துருது. ட்ரெஸ் எல்லாம் அப்படி இது பண்ணிடுறான். இது எப்ப இருந்து பாத்தீங்க? பிறப்புல இருந்தேவா இல்ல இப்ப ரீசெண்டாவா? இல்ல இப்ப ரீசெண்டா டாக்டர். அதுக்கு முன்னாடி இல்ல, நல்லா நார்மலா இருப்பான். அதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மலா, ரொம்ப சுட்டி, மற்றபடி எந்த ப்ராப்ளமே கிடையாது. அடிக்கடி ஜுரம் வருதா அவனுக்கு? இல்ல அந்த மாதிரி எதுவும் ஜுரம் அந்த மாதிரி ஒன்றும் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை.
ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. இல்லை, குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த பிளாடர் கண்ட்ரோலுங்கிறதே ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் வர ஆரம்பிக்கும். ஸோ தட் அவங்க வந்து யூரின் வருதுன்னு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ணி பாத்ரூம் போவாங்க. அது வரைக்கும் பெட் வெட்டிங் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டு. பட் நீங்கள் சொல்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்திருக்கான். இது வரைக்கும் அவனுக்கு யூரின் லீக் ஆகலை, கண்ட்ரோல் வச்சுருந்துருக்கான். இப்போ ஆல் ஆஃப் சடன் இப்போ ஒரு 1 இயராக இருக்குமா நீங்கள் சொல்கிறது? ஒரு 1 இயரோ இல்லை ரீசெண்டாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாக்கா ஏதோ புது டிசீஸ் அவனுக்கு உருவாயிருக்கு. அது மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அந்த குழந்தைங்க வந்து சொல்ல மாட்டாங்க, எப்படின்னு சிம்டம்ஸ் அவங்க சொல்ல தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு யூராலஜிஸ்டோ இல்லை பீடியாட்ரிஷனோ பார்த்து ஒரு யூரின் கல்ச்சர் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃபோர் ஸ்கின் இருக்கு இல்லையா, முன் தோல், அந்த தோல் வந்து டைட்டாக இருக்கா, அதில் ஏதாவது பிளாக் இருக்கான்னு ஒரு செக்அப் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் அது பிளாக்காக இருந்ததுன்னா அதுக்கான ப்ரொசீஜர் சர்ஜிக்கல் அந்த சர்க்கம்சிஷன் பண்ண வேண்டியிருக்கலாம். ஓகே, சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரை நீங்கள் நேரில் பார்க்கலாம். இன்ஃபெக்ஷன் காரணமாக இல்லை அந்த முன் தோல் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் செந்தில்குமார் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங்மா. பேர் என்னங்க? என் பேர் இந்துமதிங்க. இந்துமதிமா, என்ன கேள்வி, யாருக்காக கேட்கணும்? ஆக்சுவலி எனக்கு தான் கேட்கணும். வயசு என்ன ஆகுது? எனக்கு இப்போ 31 ஆகுது. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாமா? டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க நம்மளோட நிகழ்ச்சியில. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி எனக்கு 2-3 இயர்ஸ்ல எனக்கு யூரின் பிரச்சனை இருக்கு சார். அது ஆக்சுவலி 500 ml யூரின் பாஸ் பண்றது வந்து அது நான் 4-5 டைம்ஸ் பாஸ் பண்றேன் சார். 100 ml 100 ml அப்படின்ட்டு. ஓகே. அது டாக்டர் சொன்னாங்க, அவர் அது நேசல் டியூப் சார், அது 24 inch நேசல் டியூப் டைலட், அந்த டியூப் வழியா தான் எங்க அம்மா அது யூரின் போற வழியில வந்து அந்த டியூப் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் டைலட் பண்ணுவாங்க சார். ஒரு 5 inch கொஞ்சம் லைட்டா இன்சர்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ட்வைஸ் a day அந்த மாதிரி பண்ணாதான் சார் யூரின் வந்து ஃப்ரீயா வரும். இல்லைன்னா இங்க வந்து யூரின் வந்து ஃப்ரீயா வரதில்லை சார் எனக்கு. ஓகே, இது எவ்வளோ நாள் ப்ராப்ளம் அது? ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். ஆக்சுவலி இப்போ நான் 6 months அது மாதிரி விட்டுட்டேன் நான் அந்த டியூப். ஏன்னா அது மாதிரி போட்டு எடுத்தாலும் எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது, பிளட் வருது, ரொம்ப எரிச்சல் ஆயிடுது சார். அதனால அதை அப்படியே விட்டுட்டு அந்த 500 ml ஒருத்தர் யூரின் பாஸ் பண்ண அட்லீஸ்ட் 350 ml யூரின் பாஸ் பண்ணேன் சார். நான் வந்து ஒரு 100 ml கேட்கலாம், டாக்டர் அட்வைஸ் எடுக்கலாம். ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து டிஸ்டல் யூரோத்ரோஸ்டினோசிஸ்ங்கிற பேர். அதாவது இந்த யூரின் வர பேசேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து அடைச்சிருக்கு. அதுதான் உங்கள் டயக்னோசிஸு. பட் நீங்கள் அது மட்டும் தானே இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு யூரின் வந்து 500 ml நீங்கள் 5 முறையாக போகிறதா இருந்ததுன்னா 2-3 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அவங்க சொல்லியிருக்க அந்த அடப்பு. ரெண்டாவது வந்து பிளாடரே வந்து கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம். பிளாடர் வந்து நார்மலாக வந்து 400 ml 500 ml பிடிக்கணுமா நார்மலாகவே. பட் சம்டைம்ஸ் வந்து சில வியாதிகளால், நரம்பு பிரச்சனையால், இல்லை டியூபர்குலோசிஸ், க்ரானிக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி பிரச்சனையில் பிளாடரே சுருங்கிட்டு உங்களுக்கு 100 ml கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ நீங்கள் 100 வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்டி பண்ணும் போல் ஆயிரும். ஸோ அந்த பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். இன்னொன்று, உங்களுக்கு மோஷன் நார்மலாக போயிட்டுருக்கா? மோஷனு கான்ஸ்டிபேஷன். ஸோ நீங்கள் நான் சொன்ன நியூரோஜெனிக்கும் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா யூரின் வந்து வெறும் பிளாக்கேஜ் மட்டும் இருந்ததுன்னா மோஷன் நார்மலாக தான் போயிட்டு இருக்கணும். அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா பேசிக்காக நரம்பு பிரச்சனையாக இருக்கலாம். அதுக்கு வந்து இந்த டைரெக்டாக டயலிட்டேஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் யூரோ டைனமிக்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா பிளாடர் எந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் ஆகுது, கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அது ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கா, நரம்பு மண்டலம் நல்லா இருக்கான்னு ஒரு டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் பிரச்சனையாக இருந்ததுன்னா நீங்கள் மாத்திரை இது கொடுத்தாலே சரியாயிரும். இந்த இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ யூரோ டைனமிக்ஸ் அப்படிங்கிற அந்த பரிசோதனை நீங்கள் பண்ணி பார்க்குறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்மளோட நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கலாம். 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால்ல இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க, யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட், நம்மளோட எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே தொடர்ந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். டாக்டர், முக்கியமாக அந்த ஏசோஸ்பெர்மியா அந்த கண்டிஷன் பற்றி நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருக்கோம். பட் இப்படி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சைடு இருக்குது. இதுக்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் சிகிச்சை முறைகள் அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். ஆக்சுவலாக ஏசோஸ்பெர்மியான்னு பார்த்தீங்கன்னாக்கா விந்து டெஸ்ட் பண்ணும்போது அதில் ஸ்பெர்ம்ஸ் எதுவும் இருக்காது. அதுக்கு வந்து 2-3 ரீசன்ஸ் இருக்குது. சிலது வந்து ரிவர்சிபிள் காசஸ், நம்ம சரி பண்ண முடியும். சிலது வந்து இரிவர்சிபிள் காசஸ். ரிவர்சிபிள் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த விந்து வந்து டெஸ்டிஸ்லேருந்து உருவாகிட்டு நேராக வந்து யூரின் பாதையில் சேரும்.
அது சேர்ற பாதையில் வந்து வர டியூப்ல இருந்து ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா ஏசோஸ்பெர்மியா வரும். இந்த மாதிரி பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு சில சர்ஜிக்கல் முறைகள் இருக்குது. ஆனால் அது பெரிய விஷயம் என்னன்னா கண்டுபிடிக்கிறது. இதுதானான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமானது. ரெண்டாவது வந்து ஹார்மோன் கோளாறு, ஆண் தன்மை ஹார்மோன் கம்மியாக இருக்குது, விதை சுருங்கி இருக்குது, இல்லை விதையில் வந்து ஏதாவது ஒரு டயத்தில் ஆக்சிடென்ட்டாக அடிபட்டுருச்சு, இல்லை விதையில் இன்ஃபெக்ஷன். குழந்தையில பார்த்தீங்கன்னா இந்த புட்டாலம்மன் வரும், மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வரும்போது டைரெக்டாக விதையை பாதிச்சிடும். அது வந்து கரெக்டாக அந்த பேஷண்ட் சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விதை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உள்ளே எதுவும் உருவாக்கம் இருக்காது. சிலருக்கு வந்து அன்டிசென்டட் டெஸ்டிஸ் இருக்கும், விதை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், இறங்காமல் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இரிவர்சிபிள் காசஸ். அப்படி இருந்ததுன்னா அங்கே விந்து வந்து உருவாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன செய்வோம்னா, நான் இனிஷியலாக வந்து ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, FSHன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. அதை செஞ்சுட்டு அதில் வந்து பேசிக்காக ஏதாவது உருவாக்கம் பண்ண முடியுமாங்கிற ஒரு தெரியும். அது நார்மலாக தான் இருக்குது, உருவாக்கம் இருக்குன்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா விதையிலிருந்தே டைரெக்டாக வந்து டெஸ்ட் எடுத்து அதில் வந்து ஏதாவது விந்து இருக்கா, ஏதாவது உருவாக்க, அதாவது ஃபுல் விந்து கிடையாது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் விந்து, ஒரு அரைக்குறையாக உருவாயிருக்கும். அந்த விந்தே கூட போதுமானது ஒரு குழந்தையை உருவாக்க. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற இன்ஃபர்டிலிட்டி சென்டரில் அதுக்கு எம்ப்ரியாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க தனியாக அதை எடுத்து மொட்டையோட சேர்த்து சைகோட் உருவாக்குவாங்க. இந்த முறைகள் செய்ய முடியும். ஓகே, ஸோ ஏசோஸ்பெர்மியா அப்படிங்கிற அந்த கண்டிஷன், அதாவது பார்த்தீங்கன்னா விந்துவே இல்லாத தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இதில் வந்து சில விஷயங்கள், சில இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் சிகிச்சை மூலமாக கண்டிப்பாக வந்து இந்த கருத்தரிப்பு அப்படிங்கிறது பாசிபிள். எம்ப்ரியாலஜிஸ்ட் பற்றின ஒரு விளக்கம் கூட டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங்மா, பேர் என்னங்க? சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி, யாருக்காக கேட்கணும்? வயசு என்ன ஆகுதுமா? தொடர்ந்து பேசலாம். என்ன தொந்தரவு? டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கிட்னில கண்டு இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரிம்மா. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுலயும் ரைட் ஹேண்ட் சைடுல வந்து 5 mg 3 mg இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு 3 mg 2 mg சொன்னாங்க சார். 2 cm mm mm சார். mm அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ரீசெண்டா எதுவும் இல்ல, குளுக்கோஸ் சேர்த்து இது பண்ணிட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்னன்னா திருப்பி மறுபடியும் ப்ராப்ளம் வருது. 10 டேஸ்க்கு முன்னாடியே கழுத்து, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கழுத்து கை, லெஃப்ட் ஹேண்ட் கையில வந்து ரொம்ப வலி தாங்க முடியல. சரி, இங்கேயே லோக்கல்லே போயிட்டு பார்த்தோம், ஆனா கட்டை வரலையும் கொஞ்சம் மறுத்து போன மாதிரி இருக்கு, வலியும் சரியாகவே இல்லை சார். இப்ப நான் என்ன பண்றது? என் தைராய்டு ப்ராப்ளம் எனக்கு 9 இயர்ஸா இருக்குங்க சார். 100 mg மார்னிங் எடுத்துக்கிறேன் மாத்திரை. இப்ப நான் எப்படி பண்றது என்னன்னு தெரியல. அடிக்கடி வயிறு வலிக்குது, ரொம்ப பயம் இருக்கு. எந்த இதுவும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு சார் எனக்கு. இல்ல, வலின்றது வயிற்று வலியா கழுத்து வலியா நீங்க சொல்றது? கழுத்து வலியும் இப்போ 10 டேஸ்ஸா இருந்தது சார். வயிற்று வலி கூட அடிஷனலா கழுத்து வலி இருக்கு இல்லையா? ஆமா சார், கழுத்து வலி. இப்ப கை வலி பெயின் இருக்குங்க சார், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கை வலி. அது வந்து கட்டை வரலும் மறுத்து போன மாதிரி இருக்குங்க சார். எனக்கு அப்படியே கை ஃபுல்லாவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கை ஃபுல்லாவே வலிக்குது. இப்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணலாம், எப்படி எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம், அந்த கல்லுக்கு எப்படி பண்றது அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர்லாம் எதுவும் இல்லைங்க. சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை? அதுவும் இல்லைங்க, எதுவும் இல்லைங்க சார். இப்போ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கலாமா, அதுவும் இப்போ நீங்க சொல்ற அந்த கழுத்து வலி, தலைவலி, கைவலி, அதுவும் டிஃப்ரெண்ட் என்டைட்டி. சரியா? கிட்னி ஸ்டோன் வந்து ஒன்றும் ஒத்து இல்லைங்க சார். என்னமா என்ன கேள்விமா? இல்ல, அதான் வெவ்வேறு ப்ராப்ளம். கிட்னி ஸ்டோன் வந்து எப்படி பிரசன்ட் பண்ணும்னாக்கா, வயிற்று வலி இருக்கும், யூரின் போனா எரிச்சல், யூரின்ல ரத்தம் வர்றது, வாந்தி, இந்த மாதிரி தான் பிரசன்ட் பண்ணும். அதான் அந்த மாதிரி ட்ராப்பா போறது, யூரின் எரிச்சல் இருக்கிறது, யூரின்ல ரத்தம் வர்றது, இதெல்லாம் தான் வந்து கிட்னி ஸ்டோனோட சிம்டம்ஸ். சில நேரத்தில் கிட்னி ஸ்டோன் வந்து வாந்தி வந்துட்டே இருக்கும் தொடர்ச்சியா. அது ஏதோ குடல் வலின்னு நினைப்போம், ஆனா அது வந்து கிட்னி ஸ்டோனோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாந்தி வர வைக்கிறது. நீங்கள் சொல்கிற இந்த கழுத்து வலி, கைவலி, அதெல்லாம் வந்து வேறு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயமா. நீங்கள் அது தொடர்ச்சியாக இருக்குனாக்கா நீங்கள் வந்து ஒரு நியூரோ பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்ரே எடுத்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எலும்பு தேய்மானம் இருக்கா, இல்லை ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. கிட்னி ஸ்டோன் பொறுத்த மட்டும் நீங்கள் சொன்ன சைஸ் எல்லாமே 3 mm 2 mm ரொம்ப குட்டி குட்டி ஸ்டோனாக சொன்னீங்க. அந்த ஸ்டோன்னால் வலி வராது ஜென்ரலாகவே. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து யூரினில் ஃப்ரீயாக பாஸ் ஆயிரும். அண்ட் நீங்கள் அதுக்கு வந்து வெறும்னா டெய்லி தண்ணி மட்டும் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் குடிச்சிங்கனாலே போதும். அண்ட் சில டயட்டெல்லாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வராமே இருக்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து ஸ்டோனுக்கு எதிரி வந்து உப்பு. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோன் வந்துகிட்டே தான் இருக்கும். அது தவிர நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த லேஸு அது இதுன்னு கடையில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அதில் நிறைய சால்ட் இருக்கும், அதனாலே உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கும். மூணாவது வந்து நான்வெஜ் நிறையா எடுக்கிறது, காஃபி டீ நிறைய குடிக்கிறது, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வரதுலேயே கடையில் விற்குது அதை நிறைய குடிக்கிறது, நிறைய சாக்லேட்ஸு, நட்ஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும். சமையலில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஆக்சலேட் அதிகமாக இருக்கும். சில இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபேஜு, பிரிஞ்சால், மஷ்ரூமு, தக்காளி,
இதுலலாம் வந்து கொஞ்சம் ஆக்சிலேட் அதிகமாக இருக்கும். அது இருக்க நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேப்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி எது பண்ணாலும் தண்ணி மட்டும் நிறைய குடிச்சிடுங்க. ரொம்ப இந்த உச்சி வெயில் இருக்கும்போது வெளியில் சுத்தாதீங்க. சால்ட் கம்மியாக வச்சுங்க. இது பண்ணாலே ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ உப்பு கண்டிப்பாக குறைக்கணும். அதே சமயத்தில் என்னென்ன உணவுகள் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நான் தீபா பேசுறேன். என்னோட அப்பாக்காக கேட்கணும். அப்பா வயசு என்ன ஆகுது தீபா? 64. டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். உங்க கேள்வி என்ன? சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு, ஹெரிடிட்டரி. இப்போ ப்ரெஷர் வந்து ஒரு 10 இயர்ஸா இருக்குது. அது வந்து இப்போ என்ன சொன்னா கிட்னி ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு கிட்னில அப்படின்னு சொல்லிட்டு 2 கிட்னிலையுமே வந்து ரீனல் கிட்னி ஃபெயிலியர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். கிரியாட்டின் எவ்வளோ இருக்குமா உங்களுக்கு? பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? கிரியாட்டினைன் 3 இருக்கு. கிரியாட்டினைன் யூரின்ல புரோட்டீன் எவ்வளோ வருது? யூரின்ல எத்தனை ப்ளஸ் போட்டிருக்காங்க? ஆல்புமின் 3 இருக்கு. 3+ இல்லை 3 கிரியாட்டினுக்கு வந்து அவங்க ஒன்றும் டயாலிசிஸ் அந்த மாதிரிலாம் போக மாட்டார். பண்ணிட்டு இருக்கீங்களா டயாலிசிஸா? இல்லை டயாலிசிஸ் பண்ணல. ஆக்சுவலாக 2ல இருந்தது. இப்போ ஒரு 15 டேஸ்ல வந்து ரைஸ் ஆயிடுச்சு 3க்கு. ஓகேம்மா. இது வந்து மெடிக்கல் ரீனல் டிசீஸ்க்கு மெயின் காஸ் வந்து நீங்கள் சொன்ன அந்த டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் தான். நீங்கள் மெயின் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து டயபெட்டிஸ் அப்சல்யூட் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். பிபி வந்து எவ்வளோ மாத்திரை போட்டாலும் கண்ட்ரோல் ஆகலைனாக்கா அதுக்கான சில காரணங்கள் இருக்குது, இர்ரிவர்சிபிள் காசஸ் இருக்குது. அது மாதிரி ரத்த குழா பிரச்சனை அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதையும் சரி பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிட்னி வந்து அதே மாதிரி இருக்குமா, அதாவது நார்மல் ஆகும்னு சொல்ல வரல, பட் இந்த 2-3 கிரைட்டீனில் மெயின்டைன் பண்ணாலே போதும். அந்த யூரினில் போகிற அதான் நீங்கள் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. பட் நார்மல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி கிட்னி டிசீஸ் செட் ஆகிடுச்சு. இது வந்து நார்மல் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 and 3லே மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து நீங்கள் 5, 6 அதிகமாகும் போது உங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டேட் போகாமல் இருக்கணும்னா நீங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு கிட்னி வந்து பாதிக்காமல் இருக்க சில மாத்திரைகள் இருக்குது, அதையும் போடணும். ப்ளஸ் சில ட்ரக்ஸ் வந்து கிட்னியை பாதிக்கும். சரியா? நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெயின் கில்லர் போட்டிங்கனாலோ இல்லை சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஜென்டாமேசின், அமிகாசின், அதெல்லாம் கிட்னியை வந்து சாப்பிட்ரும். ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரே டாக்டர் பார்க்குறது பெட்டர் இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நிறைய டாக்டர் போய்ட்டு ஒவ்வொருத்தையும் உங்கள் கண்டிஷன் சொல்லிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அதை பார்த்துங்க. அண்ட் ரிப்பீட்டடாக ஒன்ஸ் இன் 2 weeks or once in a month வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். உங்களோட கேள்விகளை திரும்பி நீங்கள் இன்றைக்கி கால் பண்ணி கேட்கலாம். அதாவது சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவம் குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸுங்க டாக்டர், இந்த ரீனல் ஃபெயிலியர் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் அவங்க அதுக்கும் எப்போ நம்ம வந்து அந்த ரீனல் ஃபெயிலியர் வந்து எதிர்பார்க்கலாமா, அதாவது டோட்டலாக வந்து இது டிரான்ஸ்பிளான்ட் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் இப்படி இருந்ததுன்னா உடனே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆல்டர்னேட் மெடிசனோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இதில் நமக்கு ஒரு மாற்று தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் நீங்கள் கொடுக்கணும். இப்போது ஜென்ரலாக ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் போகிறாருனாக்க இனிஷியலாக வந்து ரொம்ப லோ கிரியேட்டின் இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரேர் தான் இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா மாஸ்டல் செக்கப் வந்து அவ்வளோ எல்லாம் அவேர்னஸ் கிடையாது. ஜென்ரலாக ஒரு மாஸ்டல் செக்கப் ஒரு 30-40 இயர்ஸில் பண்ணாங்கனாலே கிரியேட்டின் இனிஷியலாக 2-3லே கண்டுபிடிச்சிடலாம். வரவங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்து மூச்சடைக்குது, கால் வீங்கி போச்சு, கண்ணு வீங்கி இருக்குது, யூரின் கம்மியாக வருது, வேறு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது பிளட் டெஸ்ட் பண்ணாக்க கிரியேட்டின் பார்த்து 15-20 இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இஸ் இன் கிட்னி ஃபெயிலியர். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ரிவர்சிபிள் கிட்னி ஃபெயிலியர், இரிவர்சிபிள் இருக்குது. ரிவர்சிபிள் மீன்ஸ் கிட்னியில் ஸ்டோன் இருக்கும், அவங்க வந்து அந்த ஸ்டோன் பிளாக்கேஜ் இருக்கும், ஒரு 10 mm ஸ்டோன், 11 mm ஸ்டோன் இருக்கும். அவங்க உடனே நம்ம ஸ்கோப்பி பண்ணி ரிமூவ் பண்ணணுங்க, கிளியர் பண்ணலான்னு சொல்லுவோம். அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர்னேட் மெடிசன் இல்லைன்னா அவங்களா ஒரு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டோன் கரையட்டும்னு சொல்லிட்டு ஸ்டோன் கரையது வழியே கிட்னியை கரைச்சிருவோம். கிட்னி கரைச்சிட்டு ஃபெயிலியரில் போயிடுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கும்போது அந்த ஸ்டோன் கிளியர் பண்ணாக்கா ஓவராலாக அவங்க கிட்னி ஃபெயிலியர்னு தப்பிச்சிடலாம். ஸோ தீஸ் ஆர் கால்ட் ரிவர்சிபிள் காசஸ். இரிவர்சிபிள் வந்து மெடிக்கல் ரீனல் டிசீஸ் வந்து நிறைய அந்த குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ், நெஃப்ரோபதிஸ் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறது கூட இனிஷியலாக வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அவங்க எதாவது இம்ப்ரூவ் ஆகிறாங்களான்னு பார்க்கணும். அண்ட் கிட்னி பயாப்சி பண்ணி பார்க்கணும். கிட்னி பயாப்சியில் வந்து இரிவர்சிபிள் தான், இது கட்டாயம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது ப்ரூவ் பண்ணிடுச்சுனாக்கா தென் அவங்க வந்து என்ன ஏஜ் அவங்க, ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர்னால ஹார்ட் ஃபெயிலியர் வரும், கிட்னி ஃபெயிலியர்னால ஹீமோகுளோபின் லோ ஆயிரும், கிட்னி ஃபெயிலியர்னா உடம்பு சிஸ்டம் எல்லாமே மல்டிபிள் ப்ராப்ளம் வந்திருக்கும். அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அவ்வளோ ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட் வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட் இன்வால்வ்ஸ் ஒருத்தர் கிட்னி கொடுக்கணும், இவர் ரிசீவ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இவருக்கு அது யூஸ் இல்லைனாக்கா கொடுத்தவங்களுக்கும் போச்சு அந்த கிட்னி. அட்லீஸ்ட் இல்லைவங்க அந்த கடாவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஐடியல் கேண்டிடேட் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 15 years 20 years இருக்குது. மோர் ஓவர் யங் சாப்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 20 years 30 yearsல வந்து டயாலிசிஸ்லேயே படுத்திருப்பாங்க. அது வந்து நாட் ரெக்கமெண்டட். டயாலிசிஸ்ங்கிறது வந்து ஒரு டெம்பரரி மெஷர். உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா,
டெம்பரரியாக கிட்னி கரைக்கிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தவிர அது லைஃப் லாங் நல்லா இருக்கு சார் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இவங்களுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லைவ் டோனர் யாருன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குனாக்கா கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கிட்னிஸ் வந்து லாங் டேர்ம் இருக்கும், நியர்லி 30 years 40 years வரைக்கும் நல்லாயிருக்கும், ப்ராப்ளம் இருக்காது. இன்னொன்று வந்து மூளைச்சாவு, இப்போ கூட நேற்று கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் டொனேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கிட்னிஸ் வந்து நல்லாயிருக்கும். பட் திங் இஸ் அது உங்கள் அன்ரிலேட்டட்னால அது வந்து ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு 20 years அது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேபி கொஞ்சம் கிரேட்னைன் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதை வச்சு சர்வை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்போ தேவைப்படும், டயாலிசிஸ்லேயே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் வந்து டாக்டர் செந்தில்குமார் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, பழனில இருந்து பிரேமலதா பேசுறேன். சொல்லுங்க பிரேமலதா, என்ன கேள்வி உங்களோடது? டாக்டர் பேசுறேன். சொல்லுங்கம்மா. சார், நாங்க பழனில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து 36 வயசு ஆகுது. அதுக்கு வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல வந்து கிட்னி ஃபுல்லா நீர் கட்டியா இருக்குது அப்படின்னாங்க. அதாவது இது வந்து பிறந்ததுல இருந்தே இருந்திருக்கும், இப்ப ரீசெண்டா வந்திருக்காது, அதனால ஒரு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி யூராலஜிஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணான்னு சொன்னாங்க. சரிம்மா. சார், ஆனா இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 years ஆகுது, குழந்தை கிடையாது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸு. இது பார்த்தீங்கன்னா 2 கிட்னி பாய்ச்சிருக்கும். பட் உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் மோசமாகாது. கிட்னி ஃபங்க்ஷன் நார்மல் தானேம்மா? நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுது சார். இப்ப ரீசெண்டா 3 months முன்னாடி பிளட் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்து பார்த்தோம். கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா நார்மலா இருக்குது. ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வாட்டர்லாம் நல்லா குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவரை பொறுத்த மட்டுமா இப்போ இது வந்து அடுத்து ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை, அதான் இப்போ இவரை பொறுத்த மட்டும் ஒரு பார்டர் லைன் கிட்னி ஃபங்க்ஷன் தான், நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது இன்க்ரீஸ் ஆகி ஃபெயிலியர் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இவருக்கு வந்து அவர் சொல்கிற என்னென்ன டயட் கண்ட்ரோலு, நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி சால்ட்டு கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் அந்த சில ட்ரக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் இன் 2 weeks பிளட் டெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்னி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அண்டு அவர் சொன்ன மாதிரி பிபி கண்ட்ரோலாக இருக்கணும். சப்போஸ் இவர் ஃப்யூச்சரில் சுகர் ஃபார்ம் பண்ணுறாருன்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுனாக்கா அந்த கிட்னி ஃபங்க்ஷன் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது எல்லாம் மீறி கடைசியில் ஏதாச்சும் கொஞ்சம் உப்பு கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நெஃப்ராலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் இந்த கண்டிஷனுக்கும் உங்கள் குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு கூட ஒரு தொடர்பு உண்டு. இது வந்து உடம்பு ஃபுல்லாக பாதிக்கிற ஒரு விஷயம். இந்த சிஸ்ட் இங்கே ஃபார்ம் ஆகும்போது சம்டைம்ஸ் விதையிலையும் அந்த இடத்துல எப்டெல்மல் சிஸ்ட்டுன்னு வரலாம். அந்த மாதிரி அங்கே எதாவது இருக்கான்னு மட்டும் ஒரு யூராலஜிஸ்ட் செக் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா விதை ஸ்கேன் ஒன்று பண்ணி பாருங்கள், ஒரு விந்து டெஸ்ட்டும் பண்ணி பாருங்கள். விந்து டெஸ்ட் வந்து நல்லா இருக்குது, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா குழந்தை பிறக்கும். ஸோ செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் உங்கள் யூரோலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கான்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் பொதுவாகவே கிட்னி டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாக்டர் சொல்லியிருந்த விஷயம் உப்பு குறைக்கணும், என்னென்ன காய்கறிகள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற முழு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட ஆரோக்கியம் குறித்த இந்த சிறப்புத்துறை, அதாவது ஒரு சிறப்புத்துறை சார்ந்த விஷயங்கள் நம்ம தினம் நம்மளோட நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எபிசோடில் சந்திக்கிறேன். Thank you so much, doctor. Thank you.